ரேடியேஷன் பொல்யூஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கதிர்வீச்சுனால சிட்டுக்குருவிகள் இன்னமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய டவர்ஸ் அதனால் வருதுன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டுடே வித் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் நிறையா நமக்கு இருக்கிறதுனால ரேடியோ ஆக்டிவ் ஃபாலோட் இந்த அட்மாஸ்ஃபியர் ஹேஸ் இன்க்ரீஸ். பாருங்கள், இதனால இந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கான் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில். ஃபியூ ஆஃப் தீஸ் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூட்டன்ஸ் ஆர் ஏர்கன், கோபால்ட், கிரிப்டன். சரி, இதெல்லாமே காற்றோட கலந்துறது. அப்போ நமக்கு மாசுபாடு நிறையா இருக்குது. ரேடியேஷன் சோர்சஸ் எங்கேருந்தெல்லாம் வருது? ஒன்று நேச்சுரலாக கூட வருது, இன்னொன்று நம்ம பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரேடியேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை நேச்சுரலி அக்கரிங் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ நேச்சுரலாக வர ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் மூலியமாக கூட நேச்சுரல் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. காஸ்மிக் ரேடியேஷன்னாலேயும் அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், அதனாலேயும் என்ன வருதுன்னா ரேடியேஷன் வருது. இந்த ஸ்மோக்லேருந்து தான் நிறையா வருது, புகையிலேருந்து. எனாமஸ் ரேடியேஷனல் டஸ்ட் எமிட்டட் டியூரிங் த ஹிரோஷிமா பாம்பிங். பாருங்கள், பாம் வெடிக்கும் போது கூட நமக்கு நிறைய ரேடியேஷனல் டஸ்ட்டு நமக்கு வெளியில் வருது, பூமிக்குள்ள இருக்குது. எங்கேயோ வெடிக்குது அதனால் அப்படின்னு சொல்லி இல்லை, எல்லாருக்குமே அது பாதிப்பு தான் உண்டாக்கும். அண்ட் ஆவரேஜ் செஸ்ட் எக்ஸ்ரே கிவ்ஸ் 200 mrem அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு யூனிட்டு, ரேடியேஷனோட யூனிட்டு. எக்ஸ்போஷர் டு த பார்ட் ஆஃப் த பாடி தட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு ரேடியேஷன். ஸோ எக்ஸ்ரேயில் கூட நமக்கு என்ன தான் இருக்குது, கதிர்வீச்சு இருக்குது. அது எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க, -200 mrem அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆவரேஜ் gastrointestinal tract examination give 22 rem per radiation unit. ஸோ கேஸ்ட்ரோக்கு நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ட்ராக்டோட உள்ளே விட்டு தொண்டை வழியாக எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறது அதுக்கெல்லாம் எவ்வளோ ரேடியேஷன் வருதுன்னா இவ்வளோ ரேடியேஷன் வருது, 22 rem-A. Nuclear power plants to radiation pollution, radioactive fallout of nuclear weapon. ஸோ நியூக்ளியர் வெப்பன்லேருந்து நமக்கு நிறைய ரேடியோஆக்டிவ் வேவ்ஸ் பொல்யூஷன் நடக்குது, ரேடியேஷன் பொல்யூஷன். அடுத்தது நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்தும் நமக்கு ரேடியேஷன் பொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஎன்ஏலேயே நமக்கு biological molecules like DNA in the cell nucleus, அதில் fragmentation. டைரக்ட் எஃபெக்ட்ஸ்னால் இந்த டைரெக்டாக டிஎன்ஏலே போய் பாதிக்குது. இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வைட்டல் மாலிகுல்ஸ் லைக் வாட்டர் மூலியமாக நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது. ஃப்ரம் த பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ த எஃபெக்ட்ஸ் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் அஸ் somatic effects and genetic effects. A direct concern to the person exposed to the யாருக்கெல்லாம் யாரோ ஒரு பர்சனுக்கு ரேடியேஷன் இருந்துச்சுன்னா அது இன்னொரு பர்சனுக்கு டைரெக்டாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் அப்படின்னும் போது குரோமோசோம் மூலியமாக நமக்கு அடுத்தடுத்த பரம்பரையாக வரவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பரை வியாதி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. எஸ்டிமேட்டட் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் டோஸ். அப்போ சிங்கிள் டோஸில் எவ்வளோ நமக்கு பாதிப்பு ரேடியேஷன் வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஹோல் பாடி ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் இன் மேன். இப்போ மேனுக்கு எப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட் அப்படிங்கிறது யூனிட்ஸ் டு மெஷர் ரேடியேஷன் பிலோ 25க்கு கீழே ரேடியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நோ எஃபெக்டாக, அதில் ஒன்றும் அவ்வளோ பாதிப்பு இருக்காது, தட் இஸ் அப்சர்வபிள். இதே 25லேருந்து 50 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதில் எஃபெக்ட் இஸ் டிடெக்டபிள். எஃபெக்ட் டிடெக்ட் ஆகுது ஃப்ரம் திஸ் லிமிட். ஒரு இவ்வளோலேருந்து இவ்வளோ இருந்தால் சுகர் இருக்குது, இவ்வளோலேருந்து இவ்வளோ இல்லைன்னா பிபி இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. 50 to 100 இருந்துச்சுன்னா ஸ்லைட்லி டெம்பரரி பிளட் சேஞ்சஸ் நடக்குது. இங்கே நாசியா, வாமிட்டிங், ஃபேட்டிக் எல்லாம் 100 to 250 ரேட்ஸ் இருந்தபோது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 250 to 500 ரேட்ஸ் இருந்துச்சுன்னா மே ப்ரூவ் ஃபேட்டல். ஓகே, 500 to 1000 ரேட்ஸ் இருந்துச்சுன்னா 50% ஆஃப் த விக்டிம்ஸ் மே டை. இப்படி இதுக்கு மேலே போயிடுச்சு இந்த மெஷர்மெண்ட்டு அப்படின்னா அவங்க இறந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அபவ் 1000 ரேட்ஸ்னால் நோ விக்டிம் வுட் சர்வைவ், அவங்களால வாழவே முடியாது 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா.
Exposure to few hundred rats often leads to acute radiation illness. few hundreds நம்ம வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு இல்னஸ் வருமா. வித் சிம்டம்ஸ் லைக் நாசியா, ஃபேட்டிக், வாமிட்டிங் இதெல்லாம் அவங்களுக்கு வரும். ஃபாலோட் பை டிக்ரீஸ் இன் ஆர்பிசி குறைஞ்சிருக்குமா, டபிள்யூபிசியும் குறைஞ்சிருக்குமா. ஐயோ எவ்வளோ பாருங்கள் பாதிப்புகள் ஏற்படுதுன்ட்டு. சப்சிக்வெண்ட்லி த விக்டிம் சஃபர்ஸ் ஃப்ரம் அனீமியாவில் இந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டவங்க அனீமியா வரும், இரத்த சோகை, அண்ட் பிகம் சக்சஸ்டபிள் டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு உடனே வரும். ஹெமரேஜ் ஃபார் அ ப்ரீஃப் பீரியட். அப்புறம் திஸ் கண்டிஷன் ஆஃபன் எண்ட்ஸ் இன் டெத். கடைசியில் டெத்தில் வரும். அதே அங்கே டேபிளில் இருக்கிறத நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் அது கூட போதும். முக்கியமானது ரிடக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் பொல்யூஷன். ரெடியூசிங் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் நம்ம முதல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வேணான்னாங்க, இப்போது அந்த போட்டாச்சு, அதை ஆனால் குறைக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமூவிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வித் ஹை சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அது மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர கழிவுகளெல்லாம் நம்ம ப்ராப்பராக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் பொல்யூஷன் குட் பி கண்ட்ரோல் பை இம்ப்ளிமெண்டிங் மல்டி லெவல் சேஃப்கார்டிங் சிஸ்டம் எம்ப்ளாயிங் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டிவைசஸ். மாதிரி நியூக்ளியர் பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படின்னா, நம்ம அட்வான்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம மல்டி லெவல் சேஃப்கார்டிங் சிஸ்டமில் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் are to be implemented with determination, allowing no excuse காம்ப்ரமைஸ்க்கு எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸை எடுக்கணும் அப்படி. எஃபர்ட்ஸ் டு பி டேக்கன் கன்சிடரபிளி த ரேடியேஷனல் எமிஷன் ஃப்ரம் த பிளான்ட். அது மாதிரி பிளான்ட்லேருந்து வர ரேடியேஷனையும் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிஃப்த்து என்னென்னா லைட் பொல்யூஷன். லைட்னால் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது இல்லையா. லைட்னால் பொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ நோன் அஸ் ஃபோட்டோ பொல்யூஷன் ஆர் லூமினஸ் பொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன, ஃபோட்டோ பொல்யூஷன் இல்லைன்னா லூமினஸ் பொல்யூஷன். அது எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா, எதுவுமே மிதமிஞ்சி இருந்துச்சுன்னா, மிஸ்டைரக்டட், அப்ஸ்ட்ரக்டிவ், ஆர்டிஃபிஷியல் லைட். அப்படி ஆர்டிஃபிஷியலாக லைட்டு, ஒரு டார்ச் லைட்டை உங்கள் கண்ணில் அடிங்களேன் எப்படி இருக்கும். ஸோ அது டைரெக்டாக கண்ணில் அடிக்கிறது, அதுவும் க்ளோஸாக வச்சு கண்ணில் அடிக்கும் போது அப்போவே அது பாதிக்கப்படுது. பொல்யூஷன் இஸ் ஆடிங் ஆஃப் ஆர் ஆடட் லைட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஆடிங் ஆஃப் லைட் இல்லைன்னா ஆடட் லைட், ஏற்கனவே லைட்னால. 4 widely accepted light pollution. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ரடேஷன் ஆஃப் ஃபோட்டிக் ஹேபிட்டட் பை ஆர்டிஃபிஷியல் லைட். ஓகே, ஆர்டிஃபிஷியல் லைட்டெல்லாம் டீக்ரேட் பண்ணிடணும். Okay. Alteration of natural light levels in the outdoor environment owing to artificial light sources. Natural lightனா நம்மளுடைய மூன், சன்னு, அதோட இது இருந்தால் போதும். ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸஸ் நம்ம ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ட்ரேஷன் ஆஃப் லைட் லெவல்ஸ். லைட்டோட லெவல்ஸை வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க டெக்கரேஷன்ற பேரில் பயங்கர லைட்டிங் பார்த்திங்கன்னா கண்ணே கூசுது, அந்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இன்டோர்லேயும் லைட் பொல்யூஷன் இருக்குது. சச் ஆல்ட்ரேஷன் ஆஃப் லைட் லெவல்ஸ். அப்போ லைட் லெவல்ஸில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இன்டோர்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. which compromises human health. Introduction by humans directly or indirectly of artificial light into the environment. அப்போ டேரெக்டோ இன்டைரக்டாவோ என்ன பண்ணுறாங்க, நிறைய லைட்ஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கரெக்டான ஆர்டிஃபிஷியல் லைட்டை நம்ம யூஸ் பண்ணோம். சோர்சஸ் ஆஃப் லைட் பொல்யூஷன். லைட் பொல்யூஷன் எங்கேருந்துலாம் வரும், அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டன் இன் பில்டிங் எக்ஸ்டீரியர். பார்த்திங்களா, பில்டிங் எக்ஸ்டீரியர் டிசைன் சொல்லிட்டு இப்போ நிறைய பண்ணுறாங்க. இன்டீரியர் டிசைன் நிறைய பண்ணுறாங்க. அந்த கண் கூசுகிற மாதிரி லைட்டாக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பண்ணணும். இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க லைட் பொல்யூஷன். இல்யூமினேட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்ராக்டிவாக இருக்கணும், காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்தும் லைட்ஸ் வருது. க்ளோ லைட்ஸ் இன் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ். எந்த மால் போனாலும், ஷாப்பிங் மால், ஏதாவது துணிக்கடை, பாத்திரக்கடை, ஏதான ஒரு பெரிய இதுக்கு போனாலும் அங்கெல்லாம் லைட்டு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது. பவர்ஃபுல் லைட்ஸ் யூஸ்ட் இன் ஆஃபீஸஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுற லைட்ஸ்னாலையும் வருது, ஸ்ட்ரீட் லைட்ஸ்னாலையும் வருது. பவர்ஃபுல் ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஓகே, அதுதான் சொல்கிறேன், எதுவுமே எக்ஸசிவாக. இல்லுமினேட்டர் ஸ்பாட்டிங்
ஸ்போர்ட்டிங் வென்யூஸ், சினிமா. ஸ்போர்ட்டிங் வென்யூஸில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லலாம் அந்த ஒரு லைட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, நைட்டில் வந்து கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி. சினிமா ஷூட்டிங் அப்போது ஸ்பாட்ஸ் ஆர் ஸ்டுடியோஸில் வந்து லைட்டு போட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கண்ணு கூசும். சில இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த விஜய் டிவிலலாம் மாக்காப்பா கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு காரணம் அது சுற்றி லைட்டாக இருக்கும். அவங்க கிளாரிட்டி வேணுன்றதுக்காக அது லைட்ஸை நிறையா போடுறாங்க. ஸோ ஷூட்டிங்க்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் பொல்யூஷன். லைட் பொல்யூஷனோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன? லைட் பொல்யூஷன் கம்பீட்ஸ் வித் ஸ்டார் லைட் இன் த நைட் ஸ்கை அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன். ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷனுக்கு நமக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்டாரை வந்து பார்க்குறோம், இல்லை ஒரு நைட் ஸ்கையை நம்ம பார்க்குறோன்னா ஆஸ்ட்ரானமிக்கலாக அது தேவைப்படுது இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கும் போது லைட் பொல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைட் பொல்யூஷன் டிஸ்டர்ப்ஸ் எக்கோசிஸ்டமே இதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இட் எஃபெக்ட்ஸ் த ஸ்லீப் ஆஃப் பீப்புள். கண்ணை வந்து ஸ்லீப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது, தூக்கம் வராமல். ஓகே, மேக்ஸ் தம் இரிட்டேட்டட், ஃபீல் மென்டல் அண்டு ஃபிசிக்கல் ஃபேட்டிக். ஸோ அவங்கள இரிட்டேட் பண்ணுது, மென்டலி அவங்கள ஃபீல் பண்ண வைக்குது, ஃபிசிக்கலாக ஃபேட்டிக் ஆகுது. இது எல்லாமே லைட் பொல்யூஷன். எலக்ட்ரிசிட்டி இஸ் நீட்லெஸ்லி வேஸ்டட். ஓகே, எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் லைட் பொல்யூஷனில் 2 இருக்குது மெயின் டைப்ஸு. அன்பிளசன்ட் லைட் ஒன்று இருக்குது, தட் இன்ட்ரடியூசஸ் அண்ட் அதர்வைஸ் நேச்சுரல் ஆர் லோ லைட் சைட்டிங். அதுதான் அன்பிளசன்ட் லைட்டுன்னு சொல்கிறாங்க. லோ லைட் செட்டிங்னா குறைச்ச ஒளி அதில் வந்து நம்ம பார்க்குறதும் வந்து அன்பிளசன்ட் லைட்டு தான். எக்ஸசிவ் லைட்டு அதே மாதிரி ரொம்ப ஓவராக போடுவாங்க பளிச்சுன்னு, இல்லைன்னா டிம்மாக வச்சுருப்பாங்க. அந்த டிம்மாக வச்சுருக்கிறது பாதிக்கப்படுது, அதுதான் லோ லைட்டு. தட் லீட்ஸ் டு டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, ஒரு வண்டியில் நம்ம வந்து பிரைட்டாக ஒரு லைட்டை போட்டால் ஏத்தாப்பில் வர முடியுதான்னு பாருங்கள், வர முடியாது. ஸோ அதெல்லாம் லைட் trespass occurs when unwanted light enters one's property, for instance by shining over a neighbor's fence. A common light trespass problem occurs when a strong light enters the window of one's home from the outside, causing problems such as sleep. இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு லைட் வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குது உங்கள் வீட்டு ஜன்னலில், ஆனால் நீங்கள் போடலை. அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பிரைட் லைட்டு போடுறாங்க. ஃபோக்கஸ் லைட்லாம் பார்த்திங்கன்னா அது பிரைட் லைட்டாக இருக்கும், அப்படி கண்ணு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 2 வீலரில் வந்து போடும்போது அப்படி தான் அந்த லைட் போடும்போது என்ன ஆகும், பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி மேலேயோ இல்லை ஒருத்தவங்களோட வீடு மேலேயோ இல்லை ஒரு ஃபென்ஸ் மேலேயோ நம்ம ஒரு லைட்டை அடிக்கும்போது அங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ப்ராப்ளம் வருதுன்னா தூக்கம் வராமல் போயிடும். வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தூக்கம் வந்து வராது. டிப்ரிவேஷன் ஆர் த பிளாக்கிங் ஆஃப் அன் ஈவினிங் வியூ, அது மாதிரி ஈவினிங் வியூவை வந்து கூட அது பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் எலிமினேஷன் இதில் நடக்கும். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் லைட். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் லைட் நம்ம பண்ணும்போது எலிமினேஷன் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. திஸ் ரிசல்ட்ஸ் இந்த எனாமஸ் வேஸ்டிங் ஆஃப் வேல்யூபிள் தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுறதும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ்டிமேட் ரிவீல்ஸ் த அவுட் ஆஃப் டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி இந்த யூஎஸ் equivalent 18.8 million barrels ஆஃப் பெட்ரோலியம் பர் டே. ஒரு டோட்டலாக எவ்வளோ வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா 18.8 மில்லியன் ஒரு நாளைக்கு யூஎஸில் பண்ணுறாங்க, இந்த எனர்ஜி கன்சப்ஷன் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி 2 million barrels ஆஃப் ஆயில் இஸ் வேஸ்டட். எத்தனை மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னா 2 மில்லியன் ஆயில். அப்போ பார்த்துக்கோங்க, இது எதனால அப்படின்னா எலிமினேஷன்னால தான். கிளார் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். கிளாருங்கிறது நிறைய டைப்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன அப்படின்னு இப்போ கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் மைசான், அடுத்தது கோஆர்டினேட்டர் ஃபார் த பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரானமிக்கல் அசோசியேஷன், கேம்பைன் டார்க் ஸ்கைஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் சைடு டார்க் ஸ்கைஸ் எல்லாம் பார்க்கணும், இல்லை பாப் மைசன் இது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளார் அப்படி சொல்கிறாங்க. பைண்டிங் கிளார் அப்படின்னும் போது ஸ்டாரிங் இன்டு த சன், காஸ்ட் பை ஸ்டாரிங் இன்டு த சன், பெர்மனண்ட் விஷன் டிஃபிஷியன்சி. ஒன்றுமே இல்லை, நேராக நம்ம சூரியனை பார்த்தாவே கண் ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுத்தது கண் எப்படி ஆயிரும், அப்படியே கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் அது மாதிரி தான் பர்மனெண்ட்டாக வந்து
கண்ணு பாதிக்கப்படும், பார்வை பாதிக்கப்படுமா. டிசபிலிட்டி கிளேர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னென்னா ஆன்கமிங் லைட்ஸ்லேருந்து வர ஒளி அண்ட் லைட் ஸ்கேட்டரிங் இன் ஃபாக் இந்த ஐ இது ஆர் இந்த ஐ. ஓகே, ஸோ லைட் ஸ்கேட்டர் ஆகும்போது நமக்கு வர டிசபிலிட்டி, அது கண் பார்வையில் நமக்கு குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கம்ஃபர்ட் கிளேர் அப்படின்னும் போது அது வந்து டேஞ்சரஸ் கிடையாது, தோ அனாயிங் அண்ட் இரிட்டேட்டிங் அட் பெஸ்ட். ஓகே, ஸோ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப பாதிப்புக்கு வராது, பட் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அனாயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் கிளட்டர் அப்படின்னும் போது ரெஃபர்ஸ் டு எக்ஸசிவ் குரூப்பிங்ஸ் ஆஃப் லைட்ஸ் மே ஜென்ரேட் கன்ஃபியூஷன், distract from obstacles, potentially cause accidents. அப்போ லைட் கிளட்டர் அப்படின்னும் போது என்னென்னா ஒரு ரொம்ப அதிகப்படியான லைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல அங்கே வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் வரும், டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஓகே, அதில் தடைகள்லாம் இருக்கும், அதில் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளட்டர்ன்றது எங்கே நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடில் தான் முக்கியமாக. ஸ்ட்ரீட் லைட்ஸில், பேட்லி டிசைன்டு ஸ்ட்ரீட் லைட்ஸில் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கை க்ளோ refers to the glow effect that can be seen over populated areas. ஓவர் பாப்புலேட்டட் ஏரியாஸில் ஸ்கை அப்படியே க்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை க்ளோ இஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இரிட்டேஷன் டு ஆஸ்ட்ரானமர்ஸ்க்கு இது இரிட்டேஷனாக இருக்குமா, பிகாஸ் இட் ரெடியூசஸ் கான்ட்ராஸ்ட் இன் த நைட் ஸ்கை. அப்போ நைட் ஸ்கையில் நமக்கு அது வந்து கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிடும், அப்போ அங்கே இருக்கிறது எதுவுமே பார்க்க முடியாது. இம்பாசிபிள் டு see anything but the bright stars மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எதையும் அவங்களால ஆராய்ச்சி செய்ய முடியாது அந்த ஸ்கை க்ளோ இருக்கிற பிளேஸில். கண்ட்ரோல் ஆஃப் லைட் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அத்தாரிட்டிஸ் ஹாவ் டு டேக் ஆக்ஷன். என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிங் வித் லைட் பொல்யூஷன் டிபெண்டிங் ஆன் த இன்ட்ரெஸ்ட், பிலீஃப்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சொசைட்டி இன்வால்வ். அது வந்து ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது, ஒருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. அது மாதிரி சொசைட்டி இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர் ரேஞ்ச் ஃப்ரம் டூயிங் நத்திங் அட் ஆல் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அபவுட் ஹவு லைட்ஸ் மே பி இன்ஸ்டால்ட் அண்ட் யூஸ்ட். அப்போ இதுக்கு ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் லைட் இருக்கணும், ஒருத்தவங்கள வீட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைட்டெல்லாம் போடக்கூடாது இப்படின்னு ஒரு நிறைய சட்டங்கள் வந்தால் தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் பொல்யூஷன்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 6th கொஸ்டின், சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்னும் போது சாலிட் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் தோஸ் மெட்டீரியல்ஸ் which become unless and hence waste after short period of their use such as. இது என்ன சாலிட் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஒரு சாலிடான சப்ஸ்டன்ஸு, பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பேக்ஸு, பாலித்தீன், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நியூஸ் பேப்பர் இன்றைக்கி ஒரு நாள் வாங்குகிறோம், அது தேவையில்லை தூக்கி போடுறோம். பாட்டில்ஸ் அப்படி தான் நம்ம வாங்குகிறோம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ இல்லை எந்த பாட்டில்ஸோ வாங்குகிறோம், அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் தூக்கி போடுறோம். பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணி ஷார்ட் பீரியடில் யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். கார்பேஜஸ், குப்பைகள். த மெயின் ப்ராப்ளம் இஸ் த டிஸ்போசல் ஆஃப் சரி, மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சாலிட் வேஸ்ட்டை நம்ம எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் எங்கெங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ன்ற போது அட் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸில் இருக்கும், அது மாதிரி கன்செப்ஷன் ஆஃப்டர் த யூஸ் கன்சப்ஷன் சென்டர்ஸில் இருக்கும்னு சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னும் போது போத் ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, பெரிய அளவுலேயும் சின்ன அளவுலேயும் நிறைய இது தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து என்ன வரும், வேஸ்ட் வரும், கண்டிப்பாக வேஸ்ட் மெட்டீரியல் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து. கேட்டகரிஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் கன்சப்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னும் போது யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் பேப்பர் கப்ஸு, so on. These types of pollutants are divided into several. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், முனிசிபல் வேஸ்ட், பேக்கிங் வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இது எல்லாருமே வந்து வேஸ்ட் பண்ணுறோம் இதில் இல்லையா, எல்லாத்துலேயுமே நமக்கு வேஸ்ட்டுன்றது கிடைக்கும். குப்பைன்றது வீட்லேயே நம்ம சமைச்சா அதில் சில
தேவையில்லாத பொருட்கள் இருக்குது, அது வேஸ்ட் ஆகுது. அப்போ எல்லாத்துலேயும் அக்ரிகல்ச்சரில் இருக்குது, முனிசிபலில் இருக்குது, அனிமலில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் இந்த வேஸ்ட் இருக்குது. இந்த சாலிட் வேஸ்ட்டை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னும் போது என்னத்துலேருந்து வருதுன்னா, ஹவுஸ் ஹோல்ஸ் ஆர் ஸ்வெப்ட் க்ளீன் டெய்லி நம்ம வீடை வந்து கூட்டுறோம். அதில் என்னென்ன வேஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுட் வேஸ்ட் இருக்கும். டெய்லி கொஞ்சம் ஃபுட் நமக்கு வேஸ்ட் ஆகும். பாட்டில்ஸ், பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், கண்டெய்னர்ஸ், பாலித்தீன் பேக்ஸ், ஓன் அவுட் க்ளோத்ஸ், கார்ட்போர்ட்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் தெர்மோகோல் போர்ட்ஸ், லீஃப் பிளேட்ஸ், ரேப்பர்ஸ், ஃப்ரூட் பீல்ஸ், நான் பயோடிகிரேடபிள் கப்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு இது நான் பயோடிகிரேடபிள்னால் மக்காத கப்பு ஆர் த்ரோன் ஓவர் தி காம்பவுண்ட் வால்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், காம்பவுண்ட் வழியாக நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் தூக்கி போடுறோம். அப்போ அதோட வேஸ்ட் என்ன ஆகாது, தே பைல் அப் அண்ட் ராட், ஸ்டிங்க் அண்ட் ப்ரீட் ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ். அண்ட் பார்த்திங்கன்னா அங்கேயே குப்பையில் என்ன வரும், மஸ்கிட்டோஸ் வந்து அங்கே ப்ரீட் ஆகும், பாக்டீரியா அங்கே ஃபார்ம் ஆகும், ஃப்ளைஸ் நிறையா வரும். இது எல்லாமே நிறையா நடக்கிறதுனால இது பொல்யூஷனையும் டிசீஸையும் மனிதர்களுக்கு கொண்டு வருது. முனிசிபல் வேஸ்ட் அப்படின்னும் போது என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டிஸ்கார்டட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஹவுசஸ். வீட்டிலேருந்து வெளியேறது மாத்திரம் இல்லை, அவங்க ஷாப்ஸ்லேருந்து, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிஸ்னஸில், ஈட்டரிஸ், ரோட் ஸ்டால்ஸ் கலெக்டட் டெய்லி பை த முனிசிபல் சானிட்டரி ஸ்டாஃப். பார்த்திங்கன்னா குப்பை அள்ளுறதுக்காக அவங்க குப்பை லாரியில் வராங்க இல்லையா, வந்து அந்த கார்பேஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்க வீடுகளில் மட்டும் கலெக்ட் பண்ணுறதில்ல, ஷாப்ஸில், கமர்ஷியல் பிளேஸில், பிஸ்னஸ் சைட், ரோட் சைடு எல்லாத்துலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க. அதுதான் முனிசிபல் வேஸ்ட்டு. லீவ்ஸ், பிளான்ஸ் த்ரோன் அவுட் அஸ் கார்டன் வேஸ்ட் that are removed once in a week by municipal authorities. முனிசிபல் அத்தாரிட்டிஸ்னால வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில் எல்லாத்தையும் பிளான்ஸ், லீவ்ஸ், அந்த கார்டன் வேஸ்ட்டு, இது கார்பேஜஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க அவங்க ஸ்டாஃப் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் அப்படின்னும் போது பில்டு பண்ணுறோம், ஒரு வீடோ ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு ஏதான ஒன்று கட்டுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர்றது வேஸ்ட்டு தான். பில்டர்ஸ்னால, கான்ட்ராக்டர்ஸ்னால, ஹவுஸ் ஓனர்ஸ்னால டெபாசிட் த டெப்ரிஸ் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் ஜஸ்ட் outside the houses and buildings on the roads, causing obstruction to traffic. ஸோ டிராஃபிக் அதிகமாக வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது. போய் பில்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னும் போது இண்டஸ்ட்ரீஸில் வர்றது என்ன, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பெயிண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்டீல் பிளான்ட் வேஸ்ட் இருக்கலாம், பிளாஸ்டிக்கோட வேஸ்ட் இருக்கலாம், ரப்பர் வேஸ்ட்டாக இருக்கலாம், அப்புறம் ஃபுட் ப்ரிசர்வேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட இந்த வேஸ்ட் வந்து வெளியாகலாம். மெட்டல் ஸ்கிராப்ஸு, ஏதாவது மெட்டலில் வெட்டுறாங்க அப்படின்னா அதில் வர வேஸ்ட் கூட வெளியில் வருது. ஆர் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் விச் ப்ரொடியூஸ் சிவியர் பொல்யூஷன். இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து என்ன பண்ணுது, சிவியர் பொல்யூஷனை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் அடிக்வேட் டிஸ்போசல். எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறது, இது வந்து பூமிக்கு வந்து இதாக இருக்கக்கூடாது அப்படின்றது தெரியல. எங்கே ப்ராப்பராக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுன்றது இல்லாத இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே எங்கே தான் கொண்டு போய் போடுது, எல்லாத்தையும் நிலத்தில் தான் போடுது. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அப்படிங்கும்போது என்னென்ன கேட்டில் ஷெட்டு போடுறாங்க, ஒரு ஆட்டு மந்தம், இதெல்லாம் க்ராப் ரெசிடியூஸ், அதில் க்ராப்லேருந்து வர வேஸ்ட்டு, இதெல்லாமே அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டாக வரும். ரைஸ் பிரான், அப்போ நம்ம நெல் அடிக்கும் போது அதுலேருந்து வர துகள்கள், ரைஸ் ஹஸ்க்கு, ஸ்ட்ரா, இந்த தட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து வர வேஸ்ட்டு. லெஃப்ட் அவுட் ஃப்ரம் க்ரஷ்டு சுகர் கேன்ஸ். சுகர் கேன்ஸை நல்லா பார்த்திங்கன்னா கரும்பை வந்து புழிஞ்சிட்டு அந்த கரும்போட சக்கையை ஒழுங்காக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி டீ, காஃபி வேஸ்ட், டொபாக்கோ வேஸ்ட், கோகோனட் வேஸ்ட், ரப்பர் வேஸ்ட், ஜஸ்ட் ஜூட் வேஸ்ட் எக்ஸெட்ரா. ஹியூமன் எக்ஸ்க்ரீஷன்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் கேட்டகரி. இந்த மாதிரி ஹியூமனோட இது குப்பைகளும் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மைனிங் வேஸ்ட் அப்படின்னும் போது டெய்லிங்ஸ், ஸ்லாக் ஹீப்ஸ், பிளைல்ஸ் அண்ட் கோல் மைன்ஸ் எக்ஸட்ரா ஆர் த மைனிங் வேஸ்ட் விச் காஸ். எல்லா சுரங்கத்துலேயும் கூட என்ன இருக்குது அப்படின்னா வேஸ்ட் நிறைய வருது. அது என்ன ஆக்குதுன்னா பொல்யூஷனை உண்டாக்குது. பொல்யூஷன் மட்டும் இல்லை, அது உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் அப்படின்னும் போது டிஸ்போசல் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஹேஸ் இமர்ஜ்டு ஆஸ் இது ஒரு பிக் சேலஞ்சாக இருக்குது, வெரி பிக் சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. இன் டெவலப்டு கண்ட்ரிஸ், ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் ஹியூமன் லேபர் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ், வரமாட்டாங்க. ஓகே, ஸோ ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் காசு இருக்குது, அதனால இந்த வேலைகளுக்கு வரலை. அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆர் எம்ப்ளாய்ட் இன் ரீசைக்ளிங் டெக்னாலஜி டு டேக்கிள் த ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸ்டாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. ரீசைக்ளிங் மெட்டல்ஸ் ப்ரூவ்ஸ் டு பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ப்ராப்ளமேட்டிக். இது மெட்டல்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அப்புறம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண்ட்ரோலிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் பொல்யூஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ ரிமூவல் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் ஓப்பன் டம்பிங். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து 3 ஸ்டெப்ஸாக பண்ணலாம். கலெக்ட் பண்ணுங்கள், என்ன சாலிட் வேஸ்ட் இருக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஹவவர் இன் மோஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் டம்பிங் லைன்ஸ் ஆர் ஆப்சண்ட். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டம்பிங் லைன்ஸுன்றது இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு. இன் மெனி பிளேசஸ் வேர் ஃபார்மல் சிஸ்டம்ஸ் ஆஃப் கார்பேஜ் disposal are introduced, the garbage is transported to open sites on the outskirts of the city and dumped to landfill sites. ஓகே, ஸோ நிறைய இடத்துல முனிசிபாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சோர்ஸ் இல்லைன்னா முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்பேஜ் குப்பைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் சிட்டிக்கு வெளியில் போட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். தோ சிட்டி பிகம்ஸ் க்ளீன், சிட்டி க்ளீனாக இருக்குது, சரி குப்பையெல்லாம் வாங்கிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க. இட் அவுட்ஸ்கர்ட்ஸ் பிகம் டர்ட்டி பொல்யூஷன் தி ஏர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். இது வந்து என்ன பண்ணுது, இப்போது ஏர் காற்றையும் நிலத்தடி நீரையும் வந்து பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சானிட்டரி லேண்ட் ஃபில்லிங் ஆர் கலெக்டட், டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் பரீட் இன் டீப் ட்ரென்ச்சஸ் சேஃப்டி. சாலிட் வேஸ்ட்டு வந்து சானிட்டரியில் அது எப்படி பண்ணுறாங்க, அதையும் கலெக்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதையே புதைக்கிறாங்க. இன் திஸ் மெத்தட் ப்ரீடிங் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோ ஆர் ப்ரிவெண்ட். அப்போ வந்து என்ன பண்ணாது, அதில் ஈ கொசு இதெல்லாம் முக்கியாது, அப்போ ஏர் வந்து பொல்யூட் ஆகாது. அதே மாதிரி நெருப்பு பற்றிக்கிறதுக்கும் அது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் வெளியில் கடந்துச்சுன்னா அதில் நெருப்பு பிடிச்சிக்கும். பட் டியூரிங் ரெய்னிங் த வேஸ்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். அப்போ மழை பெய்யும் போது ஆனால் என்ன பண்ணிடும், தண்ணியில் அது கரைஞ்சிரும். இன்சினரேஷன் அப்படின்னும்போது சாலிட் வேஸ்ட் ஆர் புட் இன் த இன்சினரேஷன் பிளான்ஸ் அண்ட் பர்ன்ட். இன்சினரேஷன் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் இன்சினரேஷன். After segregating the solid waste, incineration should be attempted. எரிச்சிறது தான் இன்சினரேஷன், எரிக்கிறது, இப்போ பிளான்ஸை எரிக்கிறது, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அதை ஒரு இடத்துல போடுறது அப்படின்னு நடக்கும் இல்லையா. அப்படி நம்ம எரிக்கும் போது என்ன ஆகுது, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், எரி ஊட்டணும். as solid waste are burnt in closed containers. solid wasteலாம் எங்கே வந்து ஒரு க்ளோஸ்டான கண்டெய்னர், எதுலேயும் வெளியில் போகாத, ஏர் பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி வச்சு அதை எரிக்கணும். slag getting deposited at the bottom of petroleum, gam and plastic waste too could be burnt in this method. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எதில் பண்ணிடலாம் அப்படின்னா, இன்னர் ஏரியாவிலே நம்ம வச்சு, க்ளோஸ் ஏரியாவிலே வச்சு நம்ம எரிக்கலாம். பெட்ரோலியமாக இருக்கும், கம்மாக இருக்கும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து கம்போஸ்டிங். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் உரமாக மாற்றுறாங்க இல்லையா. சப்ஜெக்டட் டு கம்போஸ்டிங் அண்ட் டர்ன் இன் டு தெம் மேன்யூர், உரங்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 டெக்னிக் இருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனரோபிக் அண்ட் அதுக்கப்புறம் ஆனரோபிக் கம்போஸ்டிங்னா என்ன, வெர்மி கம்போஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னத்தில். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இட் டேக்ஸ் 4 to 8 months. ஒரு ஆனரோபிக் கம்போஸ்ட் நம்ம தயாரிக்கணும்னா 4 to 8 மாதம் ஆகுமா. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம தயாரிக்கிறது வந்து 2 to 3 weeks ஆகுமா. வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் காற்று இருக்கணும், அதே மாதிரி புழுக்கள் இருக்கும்போது அந்த வெர்மி கம்போஸ்ட்டு. ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி ஃபர்மெண்டட் டு ஜென்ரேட் பயோகேஸ். நம்ம வந்து
கொண்டு வரலாம். ஆர்கானிக் வேஸ்ட்டெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கேஸ் தயாரிக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல் இதெல்லாம் கூட தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Decomposable solid waste could be turned into substances that find alternate applications or recycled into other useful products. அது மாதிரி வேறு எதுக்காவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாலிட் வேஸ்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்டர்னேட் சொல்யூஷன் எதான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மேனேஜிங் த கார்பேஜ் ப்ராப்ளமே எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் 165 பேஜ் நம்ம பார்த்துக்கலாம். ரெடியூசிங் தி ஜென்ரேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட்டோட ஜென்ரேஷனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிப்பீட்டட் யூட்டிலைசேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ரிப்பீட்டடாக இந்த சப்ஸ்டன்ஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கவரி அண்ட் ரீசைக்ளிங் டெக்னிக்ஸ், இதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் இல்லை ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னும் போது அதில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கார்பேஜ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபைண்டிங் ஆல்டர்னேட் யூசஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் சாலிட் வேஸ்ட். ஏதான ஒரு ஆல்டர்னேட் யூஸ் இல்லைன்னா அப்ளிகேஷனை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சாலிட் வேஸ்ட்டை நம்ம தடுக்கலாம். ரீசைக்ளிங் அப்படிங்கிறதும் நடக்கலாம். ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் ப்ரிவென்டிங் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது வந்து ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம இந்த யூனிட்டில் நம்ம 3 டாபிக் படிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்குவோம். இதில் வந்து தீஸ் இன்வால்வ் ரேர் ஹை இன்டென்சிட்டி ப்ராசஸஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் காஸ்ட் பை டெரஸ்ட்ரியல். லேண்ட்லேயும் வந்து இதுலேயும் உள்ளே இருந்து எத்தனை நமக்கு வந்து தீமைகள் ஏற்படுது, அதே மாதிரியே அட்மாஸ்ஃபியரில் எப்படி இருக்குது, வெளிப்புறத்தில் எப்படியெல்லாம் வந்து பாதிப்புகள் இருக்குது, ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எண்டோஜெனஸ் ஹசார்ட்ஸுன்னும் போது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்கனிக் எரப்ஷன், எர்த்குவேக்ஸு, லேண்ட்ஸ்லைட்ஸு, சுனாமி இது எல்லாமே எண்டோஜெனியஸ் டைப்ஸ். ஓகே, ஸோ ஹசார்ட்ஸ் இது எல்லாமே நிலத்தில் நடக்கிறதுனால இது டெரஸ்டரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரஸ்டரியல், எண்டோஜீனியஸ். அப்போ வால்கனிக் எரப்ஷன் வந்து எரிமலை, எர்த்குவேக், நிலநடுக்கம், நிலச்சரிவு, சுனாமி இதெல்லாமே எங்கே நடக்குது, லேண்டில் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸோஜீனியஸ்ன்னும் போது சைக்ளோன்ஸ், கடலில் ஏற்படுத்துறது இல்லையா. அட்மாஸ்ஃபியரில் ஃப்ளட்ஸுனால வெள்ளம், ட்ரவுட், க்ளவுட், கோல்ட் வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸ் இது எல்லாமே இதில்னா எக்ஸோஜீனியஸ். ஓகே, பூமியில் தண்ணி வறட்சியாக இருக்குது, அது மாதிரி கோல்ட் வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸ் இது எல்லாமே எதில் வருதுன்னா எக்ஸோஜீனியஸ். ஸோ எண்டோஜீனியஸ், எக்ஸ்ட்ரோஜீனியஸில் ஹசார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து எர்த்குவேக் பற்றி பார்க்கலாம். பூமி அதிர்ச்சி எதனால் வருது, அது அக்கரன்ஸ் ஆஃப் எர்த்குவேக். ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எர்த்குவேக் இஸ் த வயலண்ட் ஷேக்கிங் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் இல்லையா. வயலண்ட்டாக நம்ம எர்த்தை பூமி வந்து அப்படியே ஆடும். ரேபிட் மூமெண்ட் ஆஃப் தி எர்த்ஸ் ராக்கி அவுட்டர் லேயர். ஸோ நம்மளுடைய பூமியே அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும். த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் அன் எர்த்குவேக் இஸ் கால்ட் ஃபோக்கஸ். ஆரிஜின் என்ன அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் ஃபோக்கஸ். த பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் வெர்டிக்கலி அபவ் த ஃபோக்கஸ் இஸ் கால்ட். அபவ் த ஃபோக்கஸ் என்ன சொல்லுவாங்க, எர்த் சர்ஃபேஸ் அபவ் த ஃபோக்கஸ் வந்து எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் வைப்ரேஷன் அதிர்வுகள் ஏற்படுது இல்லையா, 7.5 ரிக்டர் அளவுகோல் அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல. நியர் த எபி சென்டரில் இது இருக்கும், மேக்ஸிமம் நியர் த எபி சென்டர். The resultant energy waves spreading on all sides from the focus are called seismic waves. seismic wavesன்னு இதை தான் சொல்லுவாங்க. அப்படின்னு எதனால் பூமி அதிர்ச்சி வருது அப்படின்னாக்கா டெக்டோனிக் ஃபோர்ஸஸ். ஓகே, காஸ்ட் பை டெக்டோனிக் ஃபோர்ஸஸ். புவியின் மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆர் ஜென்ரலி டியூ டு த சடன் மூமெண்ட் ஆஃப் த ராக் ஸ்ட்ராட்டா along faults or fractures in the crust. இதனாலேயும் வருது. வால்கனிக் எரப்ஷனாலேயும் வருது. உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் வாட்டர் percolates so deep into the earth that turn into steam. சில நேரம் தண்ணி ரொம்ப டீப் into the earthக்கு நமக்கு போச்சு அப்படின்னா அதுலேருந்து ஸ்டீம் வெளியேறும். this steam tries to force its
way out which causes earth tremors. அப்போ அதுலேருந்து என்ன வருதுன்னா நில அதிர்வுக்கு காரணமாக இருக்குது. Earth tremors may also be produced by man by disturbing the balance in the earth's crust. ஸோ நம்மளுடைய பூமியோடைய இதை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கேருந்து நமக்கு என்ன வருது, எர்த் ட்ரஸ்ட். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, டேமு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், இதெல்லாம் வெடிவிக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பூமி அதிர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்படியே கட்டடம்லாம் விழுந்து அதனுடைய மக்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க இல்லையா பூமி அதிர்ச்சியில். தெர் இஸ் கன்சிடரபிள் லாஸ் ஆஃப் லைஃப், ப்ராப்பர்ட்டி. லைஃப் மட்டும் போகாது, ப்ராப்பர்ட்டி போகுது, லைஃபும் போகுது. சம் பிளேசஸ் ஆர் சப்மர்ஜ் அண்டர் த சீ. சில பிளேசஸ் வந்து பூமி வந்து கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுது. பிக் கிராக்ஸ் அண்ட் ஃபிஷஸ் ஆர் வெடிப்புகளும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் என்ன ஆகுதுன்னா உடஞ்சி போயிடுது. ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் விச் டிஸ்டர்ப்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது வந்து வெடிப்புகள்லாம் வருது. ரிவர்ஸ் டிஸப்பியர், ஆறுகள் கூட என்ன போயிடுது, காண போயிடுது. சேஞ்ச் தேர் கோர்ஸ். ரயில்வே லைன்ஸ் ஆர் ட்விஸ்டட். ரயில்வே லைன்ஸ்லாம் ட்விஸ்ட் ஆயிரும் பூமி அதிர்ச்சி அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்ததுன்னா. ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ், க்ரஷ் ஆகிடும். அடுத்தது மேசிவ் எர்த்குவேக் டெஸ்ட்ராய்ஸ் த டுவெல்லிங்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ். மேசிவ், அது ரொம்ப பெரிய பூமி அதிர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே அது அழிச்சிடும். ஓகே. பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். நியூ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஃபார்ம்ட் வித் விச் ஹெல்ப் இரிகேஷன். இந்த எர்த்குவேக்னாலையும் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது இரிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சப்மர்ஜ்டு கோஸ்டல் லேண்ட் எமர்ஜ் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் மேக்ஸ் ஃபர்டைல் லேண்ட். அது மாதிரி கோஸ்டல் லேண்ட் வந்து ஒரு விளையிற நிலமாக மாறுதான். ப்ரெஷியஸ் மெட்டல் அண்ட் மினரல் நமக்கு கிடைக்குதான் சர்ஃபேஸில் பூமி அதிர்ச்சி பண்ண. வென் தெர் இஸ் எரப்ஷன் டியூ டு எர்த்குவேக் இட் காசஸ் லாவா டு ஃப்ளோ அவுட் விச் என்ரிச் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். லாவா எரிக்குழம்பு வெளியில் வரும்போது அது கூட வந்து நிலத்துக்கு ஃபர்டைல் லேண்டாக மாற்றுதான். மெனி லேக்ஸ், பிளாட்டூஸ், ஐலாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. சில இதில் பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள், குட்டைகள், ஐலாண்ட் கூட ஃபார்ம் ஆகுதான் எர்த்குவேக்னால. வயலண்ட் எர்த்குவேக்ஸ் ஹேவ் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ். சில இதில் வந்து அது ஹில்ஸாகவும் மவுண்டன்ஸாக கூட இதாகி அது வந்து ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக வரத்துக்கும் அது காரணமாக இருக்கும். சம் சிம்டம்ஸ் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் வருது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சீ வாட்டர் வந்து என்ன பண்ணும், சீ ஷோர்லேருந்து உள்வாங்குது, வெளிவாங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வாட்டர் லெவல் இன் வெல்ஸ் மே எய்தர் சிக்னிஃபிகன்ட்லி ஃபால் ஆர் ரைஸ். இது மாதிரி கிணத்துலேயும் என்ன ஆகும்னா மேலே ஏறும், கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் லெவல். கிராக்ஸ் வில் பி டெவலப்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் நியர் த எர்த்குவேக் ரீஜன். அதே மாதிரி வெடிப்புகள் நிறைய, நில வெடிப்புகள் நிறைய நடக்கும் எர்த்குவேக் நடந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் வேக், ரேடன் கேஸ் மே எமர்ஜ் ஃப்ரம் வெல்ஸ். கிணறுகள்லேருந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ரேடன் கேஸ்ன்றது வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ஆன் லேண்ட் மே இன்க்ரீஸ். அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸும் அதிகம் அளவுக்கு நிலத்தில் வந்து இருக்கும், வெளியே வரும் அப்படி. சடன் ஃப்ளாஷஸ், இதெல்லாமே வந்து எதுக்குன்னா அறிகுறினா பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு. சடன் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட்டனிங், திடீர்னு பார்த்தா வந்து மின்னல் அதிகமாக அடிக்கும், இடி அதிகமாக அடிக்கும். இதெல்லாமே ஸ்கையில் வரும்போது பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தமாக. விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் மே வைப்ரேட், கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது நம்ம கபோர்டு மே ஃபால் ஆர் ரோல், உருளலாம், அது உழுலாம், கபோர்டெலாம். கிராக்ஸ் மே அப்பியர் இன் வால்ஸ், செவர்களில் விரிசல் விட்டுலாம். அதெல்லாமே பூமி அதிர்ச்சியுடைய சிம்டம்ஸ். வி மே ஃபீல் ஆன் த ஃப்ளோர் அண்டர், வி மே ஃபெல் ஆன் த ஃப்ளோர் அண்டர் ஆர் ஃபீட் மூவிங். இன் சம் பிளேசஸ் ஸ்ப்ரிங்ஸ் மே பி டெவலப்ட். இது எல்லாமே நடக்கும். அப்படி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வராமல் தடுக்கிறது எப்படி? எர்த்குவேக்ஸ் கேன் பி நெய்தர் ப்ரிவென்டட் நாட் கண்ட்ரோல். அதை ப்ரிவெண்ட் பண்ணவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் வரப்போகுது அப்படிங்கிறத. சூட்டபிள் ப்ரிகாஷன்ஸ் மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். நம்மளுடைய லைஃப்பையும் நம்ம ப்ராப்பர்ட்டியும் பாதுகாக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும்.
அப்போ என்ன பண்ணணுன்னா, பூமி அதிர்ச்சி வந்துருச்சு, ஒன்று ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணிடணுன்னா வெளியில் ஓடிடணும். ஓகே, வெளியில் ஓடிடணும். அதே மாதிரி மரம் பக்கத்தில் நிற்கக்கூடாது, பில்டிங் பக்கத்தில் நிற்கக்கூடாது. அப்படி நம்ம ஓடிட்டோன்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், நம்மளே பாதுகாத்துக்க முடியும். டேக் ஷெல்டர் அந்த டேபிள், ஒரு டேபிளுக்கு அடியில் நம்ம போய் உட்காந்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இதே வீட்டுக்குள்ளே இருந்தோம் வெளியில் போகலன்னும் போது. ஸ்டாண்டிங் அண்டர் த லிண்டில் அபவ் த தோஸ் சேவ்ஸ், லிண்டலுக்கு கீழே நின்றுட்டு இருந்தால் கூட நம்மளை வந்து என்ன பண்ணிடும், சேவ் பண்ணும். ஃபயர் இஸ் நாட் டு பி யூஸ்ட் டியூரிங் எர்த்குவாக்ஸ் அப்போ ஃபயர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதிகப்படியான நெருப்பு வந்து பற்றிக்கும். ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு in earthquake hit regions. அப்போ பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு, அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும். அது கவர்மெண்ட்டும் லோக்கல் அத்தாரிட்டிஸும் ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸை வந்து எடுக்கணும் பப்ளிக்கு அப்படின்னு சொன்னாங்க. பப்ளிக்கோட சேர்ந்து சர்ச்சிங் அண்ட் ரெஸ்கியூவிங் சேவிங் த விக்டிம்ஸ், அவங்கள தேடணும், எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்கன்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். நம்ம மெடிக்கல் கேம்ப்பு இல்லைன்னா அதை ப்ரொவைட் பண்ணலாம், மெடிக்கல் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அரேஞ்சிங் ப்ரொவிஷன் ஃபார் மெடிக்கல் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த இருக்கிற பகுதியில் கவர்மெண்ட் ஒரு லோக்கல் பாடிஸ் பப்ளிக்ஸ் வந்து இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. டெட் பாடிஸ் ஆர் டு பி ரெட்ரீவ், மாதிரி அங்கே இறந்து போய் கிடக்குறாங்கன்னா அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் ரெட்ரீவ் பண்ணிவிட்டு ரீச் அவுட் டு த கித் அண்ட் கின் ஆஃப் த டெட், அவங்களோட சொந்தக்காரவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அக்யூஸ்டிக் டிவைசஸ் குட் பி யூஸ்டு டு டிடெக்ட் த க்ரோனிங் சவுண்ட் ஆஃப் தோஸ் பரிட் அலைவ் அண்டர் த டெப்ரிஸ். சில பேர் வந்து அப்படியே உயிரோடையே அதுக்குள்ளே புதைஞ்சு போய் கிடப்பாங்க, அவங்களெல்லாம் எடுக்கணும். இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். க்ரோனிங் சவுண்டு யூஸ் பண்ணி நம்மளால் அவங்க இருக்காங்க உயிரோடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லை ஒரு பீப்புளோ ப்ராப்பர்ட்டியோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் என்லிஸ்ட் த ஆக்டிவ் ஹெல்ப் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் யாரோட ஹெல்ப்பை கேட்டுக்கலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப்பை கேட்டுக்கலாம். ரிசீவ் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இதுக்குன்னே நேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் டிசாஸ்டர் சென்டர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, சேவிங் பீப்புள் ஃப்ரம் நேச்சுரல் டிசாஸ்டர். அப்போ இவங்க எல்லாருமே நம்மளுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. இதோட என்ன பண்ணுது, பூமி அதிர்ச்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது சுனாமி. சுனாமி எதனால் வருது அப்படின்னும்போது, சுனாமிங்கிறது ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஜப்பான்லேருந்து இதை ஆரிஜினேட் பண்ணாங்க, விச் இஸ் ப்ரோன் டு ஃப்ரீக்வெண்ட் எர்த்குவேக்ஸ். அங்கே வந்து ஜப்பானில் வந்து அடிக்கடி நில அதிர்வு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சுனாமி. derived from the Japanese word su, which meaning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட், அண்ட் நமி, சூனா போர்ட்னு அர்த்தமா, நமி அப்படின்னும்போது அது என்ன சொல்கிறாங்க, வேவ் அட்டாக். ஸோ போர்ட் வேவ் அட்டாக்ன்றது தான் இதோட மீனிங். சுனாமி வந்து ரெஃபர்ஸ் டு ஜைஜாண்டிக்கான வேவ்ஸ், அதாவது ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக 20 to 30 feet வரைக்கும் போயிடுச்சு. அட்டாக்கிங் கோஸ்டல், நம்மளே ஒரு 6 அடி தான் இருக்கும், அது 20-30 அடி தாண்டும் போது அது ஒரு தென்னை மரத்தையே தாண்டி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆஃப் ஈவன் ஃபார் ஆஃப் பிளேசஸ் இன்ஃப்ளிக்டிங் மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன், அதிகப்படியான டிஸ்ட்ரக்ஷனை உருவாக்கிச்சு. சுனாமி வேவ்ஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த ஃபோக்கஸ் ஆஃப் எர்த்குவேக் ட்ராவல் ஆர் அட் அ ஸ்பீட், அது மாதிரி என்ன ஆகுதுன்னா 700 to 800 கிலோமீட்டர் வேகத்தில் கூட அது வந்து ட்ராவல் பண்ணி வருது அப்படின்னாங்க. ஒரு 1 ஹவருக்கு 700 to 800 hour, அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அண்ட் ரீச் த கோஸ்ட் இன் ஃபியூ மினிட்ஸில் இந்த கோஸ்ட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். on 26/12/2004 அன்னைக்கு தான் 6:45 AM சிவியரான ஒரு நில அதிர்ச்சி ஏற்படுது. அதில் மெஷர் வந்து 8.9. எப்பொழுதுமே நம்ம 7 தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இந்த சுனாமி வந்தபோது என்ன ஆச்சுன்னா 8.9 ரெக்டர் ஸ்கேலில் இது மெஷர் ஆகிருக்கு. அக்கர்ட் வித் இட்ஸ் எபிசென்டர் லொக்கேட்டட் இன் சுமத்ரா ஐலாண்ட்லேயும் சுமத்ரா ஐலாண்டுன்றது இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ அதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் சுனாமி வேர் ஜென்ரேட்டட் விச் ரீச் தமிழ்நாடு கோஸ்ட்டு வந்திருக்கு. இந்தோனேஷியாவிலேருந்து தமிழ்நாடுக்கு 8:45 AM இது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப், எத்தனை பேர் இதில் உயிர் இழந்தாங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இழந்தாங்க,
வீடு போச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்றது 1965 வித் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யுனெஸ்கோவோட எஃபர்ட்னால் கொண்டு வந்தாங்க. சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ஹொனலுலு விச் இஸ் இன் த ஹவாய் ஐலாண்டில் கொண்டு வந்தாங்களாம். டு கெட் இன் கான்ஸ்டன்ட் டச் வித் சயின்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டான டச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ரிசர்ச் சென்டரோட இவங்க இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவாய் ஐலாண்டில் இது கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இதை பற்றின எடுகேஷனுக்காகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எடுகேஷன், மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எக்ஸட்ரா இதுவும் அங்கே இருக்குது. ஷேர் சுனாமி ரிலேட்டட் டேட்டா வித் மெம்பர் கண்ட்ரீஸ் அண்ட் ப்ரொவைட் அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் வார்னிங்ஸ். இப்போ அட்வான்ஸாக வந்து நோட்டிஃபை பண்ணுறோம், வார்னிங்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இவங்களோட பார்ட்டாக இருக்குது. இவங்க அதை செயல்படுத்துகிறாங்க. மெஷர்ஸ் டு மேனேஜ் சுனாமி. சுனாமியை நம்ம வராமல் தடுக்கிறது எப்படி, வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நோயிங் வெதர் இட்ஸ் இஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கா, ஆஃபீஸாக இருக்கா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கா, இஸ் லொக்கேட்டட் இந்த சுனாமி ப்ரோன் ரீஜனில் எதெல்லாம் இருக்கோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவாய்டிங் பில்டிங்ஸ். அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பில்டிங்ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸோ வந்து கட்டக்கூடாது. வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் 150 feet ஃப்ரம் த சீஷோர். சீஷோர்லேருந்து 150 feet டிஸ்டன்ஸ்குள்ளே யாரும் எந்த வீடும் கட்டக்கூடாது, எந்த அப்பார்ட்மெண்ட்டும் கட்டக்கூடாது. அதே மாதிரி நோயிங் இன் அட்வான்ஸ் த சேஃப் குவிக் ரூட்ஸ் ஃபார் எக்ஸிட் டு எஸ்கேப் ஃப்ரம் சுனாமி. சுனாமி வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு நல்ல எக்ஸிட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாலில் வந்து ஃபயர் இருந்துச்சுன்னா எங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் நமக்கு தெரிகிற மாதிரி இங்கேயும் எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத அவங்க ரூட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரிப்பேரிங் த லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் பர்சனல் பிலாங்கிங்ஸ். நமக்கு எது முக்கியம், இப்போ ஒரு பாஸ்போர்ட் முக்கியமாக, ரேஷன் கார்டு முக்கியமாக, அதை நம்ம எப்பொழுதுமே ஒரு இடத்துல வச்சுட்டு ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணி நம்ம வெளியில் வர மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமி அட்டாக் பண்ணால் during tsunami, on coming to know about the impending tsunami, one should inform about it all to his family members. முதல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம தெரியப்படுத்தணும். On getting the warning news broadcast by TV, radio messages through several media. நமக்கு என்ன பண்ணுறோம், வார்னிங் மெசேஜஸ் எல்லாத்தையும் எது மூலியமாக, டிவி மூலியமாக, ரேடியோ மூலியமாக, இல்லை செவரல் மீடியா வழியாக நம்ம என்ன பண்ணிடணும், சுனாமி பற்றி நம்ம சுனாமியோடைய அந்த அஃபெக்ட் ஆகிற ப்ரோன் ஏரியா இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் மூவ் அவே குவிக்லி டு பிளேஸஸ் சேஃப்லி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், சேஃபான பிளேஸ்க்கு நம்ம மூவ் பண்ணிடணும். கேரிங் த எசென்ஷியல் பர்சனல் பிலாங்கிங்ஸ், மாதிரி பர்சனல் பிலாங்கிங்ஸை நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடணும். People living in coastal regions if happen to feel massive land vibration. ஸோ கோஸ்டல் ரீஜனில் இருக்காங்க இல்லையா நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வைப்ரேஷன் இல்லை அதிவு இந்த மாதிரி இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வேறு இடத்துக்கு கொஞ்ச நாள் போயிடலாம். தே ஷுட் நாட் வெயிட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் தான் இந்த நோட்டிஃபை பண்ணணும் போங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்காம அவங்களே கொஞ்ச நாள் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த சுனாமி அட்டாக் ஆன பிறகு என்ன பண்ணாங்க, trying to know about the events that are taking place after the attack of tsunami through mass media like TV இல்லைனா ரேடியோ வழியாக இந்த அட்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்மிங் ஃபார்வர்ட் வாலண்டரிலி டு சேஃப்கார்ட் சில்ட்ரன். குழந்தைங்களை, அதுமாரி ஹேண்டிகேப் சில்ட்ரன், ஓல்டு பீப்புள், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்கள சேஃபாக நம்ம அந்த பிளேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாலண்டியராக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தன்னார்வ தொண்டு செய்கிறாங்களா. விசிட்டிங் த பிளேசஸ் ஆஃப் டிசாஸ்டர் ஷுட் பி அவாய்டட் ஆஸ் இட் மே காஸ் பாக்டீரியல் அட்டாக். அதுமாரி அந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பிளேஸ் அதுக்கெல்லாம் நம்ம போகும்போது அங்கே பாக்டீரியல் அட்டாக் ஆகலாம். ஸோ அதனால் அதை விசிட் பண்ணுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டிங் த ரெக்வயர்ட் மெடிக்கல் கேர் எவ்வளோ தேவையானதை அளவுக்கு நமக்கு எடுத்துக்கணும். யூஸிங் செல்ஃபோன்ஸ் ஃபார் எமர்ஜென்சி நீட்ஸ் ஒன்லி. எமர்ஜென்சி நீட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் செல்ஃபோன்ஸை பயன்படுத்துங்க. டியூரிங் டிசாஸ்டர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பிரேக் டவுன்ஸ், கரண்ட் இருக்காது, சார்ஜ் போட முடியாது, மொபைல் ஃபோன் சார்ஜிங் இஸ் நாட் பாசிபிள், அதனால் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு அப்புறம் பயன்படாமல் போயிடும் இல்லையா. விசிட்டிங் பிளேசஸ் இன் அன்டேட்டட் பை சுனாமி வாட்டர் இஸ் டேஞ்சரஸ் டியூ டு கண்டினியூஸ் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். சான்சஸ் ஆர் தேர் ஃபார்
bases to get eroded and collapse anytime. ஏதாவது சுனாமி அஃபெக்ட் ஆன இடத்துக்கு நம்ம போகும்போது அங்கே அதில் வந்து பில்டிங்கெல்லாம் என்ன ஆகிருக்கும், பேஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அது கொலாப்ஸ் ஆகி எந்த நேரம் வேணாலும் நம்ம மேலே விழுலாம். அங்கே இருக்கிற வாட்டரும் அப்படியே தங்கி இருக்கிறதுனால இதெல்லாம் பாதிப்புகள் நடக்குது. அப்போ அங்கே சுனாமி நடந்த இடத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறத தவிர்த்துடலாம். கோஆப்ரேட்டிங் வித் த கவர்மெண்ட்டோட நம்ம கோஆப்ரேட் பண்ணி வாலண்டியர் ஏஜென்சியோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்கியூ ஆப்ரேஷன், ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அவங்கள நம்ம வந்து பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரலாம். அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லேண்ட்ஸ்லைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லேண்ட்ஸ்லைட்ஸில் அப்புறம் ஒரு டாபிக். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்க்குறது எல்லாமே நிலத்தில் ஏற்படுற பாதிப்புகளை தான். அடுத்தது நம்ம வந்து நீரில் ஏற்படுற பாதிப்புகளையும் பார்ப்போம் இந்த யூனிட்டில்.